ஈரோவில் பிரதான எதிர்க்கட்சி கரூர் சம்பவம் குறித்து பேசிய பிறகு அவர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மறுத்துவிட்டு ஆளுங்கட்சி சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த நாங்க என்னென்னலாம் செஞ்சோம்னு தெரிவிக்கிறார். ஏன் இந்த பயம்? கரூர் விவகாரம் குறித்து தன்னை பேச விடாமல் முதல்வர் ஸ்டாலின் தாமாகவே முன்வந்து அவர்கள் செய்தது குறித்து பேசுவதாக செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் பேசுகிறார். இந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாள் காலையில் 27 நடக்குது, 27/9/2025 நடக்குது. நான் 28/9/2025 நேரடியாக மருத்துவமனைக்கு போய் அங்கே இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பாதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களை நான் நேரடி ஆறு சொன்னேன். அப்போ பேட்டி கொடுக்கும்போது கூட என்ன எந்த அரசியல் என்ன உண்மை தெரிந்த பிறகு நாம் செய்தியாளர் சந்தித்து விவரங்களை தெரிவிக்கலாம் என்று தான் தெரிவித்தேன். இன்று வரைக்கும் அரசியல். ஆனால் இன்றைய முதலமைச்சர் ஈரோவில் பிரதான எதிர்க்கட்சி கரூர் சம்பவம் குறித்து பேசிய பிறகு அவர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மறுத்துவிட்டு ஆளுங்கட்சி சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த நாங்க என்னென்னலாம் செஞ்சோம்னு தெரிவிக்கிறார். ஏன் இந்த பயம்? ஏன் இந்த பதட்டம்? அப்ப இது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக கருதப்படுகிறது, சந்தேகம் ஏற்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் பிரதான எதிர்க்கட்சி இன்னைக்கு தொடர்ந்து பாருங்க, எந்த ஆட்சியா இருந்தாலும் பிரதான எதிர்க்கட்சி அந்த நடந்த சம்பவம் குறித்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டாடும், அரசு அதுக்கு பதிலளிக்கணும். ஆனா இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சி கரூர் சம்பவம் குறித்து 56 விதியின் கீழ் பொது முக்கியம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பிற அலுவலை வைத்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதுக்கு மாறாக ஆளுங்கட்சி முதல்வர்கள் என்னென்ன செய்து கொடுத்தா, ஆக இதில் ஏதோ இருப்பதாகத்தான் சந்தேகம் இருக்கின்றது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.